இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியதாக சீமான் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவல். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், வழக்கின் முழு விவரம். கடந்த 2010ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் இலங்கை ராணுவத்தை கண்டித்தும் 2010ஆம் ஆண்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நாம் தமிழர் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதில் பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் இரு சமூகத்தினரிடையே மோதலை உருவாக்கும் வகையிலும் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் இந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த 2018ஆம் ஆண்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி 2020ஆம் ஆண்டு சீமான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம், ஜோதிராமன் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ராஜ்குமார் இந்த வழக்கில் சாட்சி விசாரணை தொடங்கி 13 சாட்சிகள் விசாரணை முடிந்துள்ளதாகவும், எனவே வழக்கை ரத்து செய்யக்கூடாது என வாதிட்டார். அப்பொழுது நாம் தமிழர் கட்சி சீமான் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ். சங்கர் சாட்சிகள் விசாரணை தொடங்கிவிட்டதால் இந்த வழக்கை திரும்ப பெறுவதாக தெரிவித்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை திரும்ப பெற அனுமதித்தனர். அதே வேளையில் வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்கவும் கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவு பிறப்பித்தனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.